வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானதி ராத்திரி 9 மணிக்கு பாண்டிய தேடி வந்திருக்க. எதுக்கு இப்ப வந்தேன்னு பயங்கர சலிப்பா கேக்குறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு வானதி சொல்ல, இங்கேயே சொல்லுன்னு பயங்கர சலிப்பா சொல்றாரு பாண்டி. பாண்டி, ஏற்கனவே டைம் ஆச்சுடா, வானதி வீட்டுல தேட போறாங்க அப்படிங்கிற சேரன், வானதி சொல்லிட்டு தானேம்மா வந்தேன்னு கேக்குறாரு. சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு வானதி சொல்ல, சரிம்மா. பாண்டி, பேசிட்டு வானதியை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சேரன் சொல்ல, சரின்னு என்ன தலையாட்டுறாரு பாண்டி. டேய் சோழா, வாடா நீ வா அப்படின்னு சோழனை கூட்டிட்டு போறாரு சேரன். வா அப்படின்னு வானதியோட கையை பிடிச்சி ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு பாண்டி. என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு பல்லவன். நிலா கோவத்தோடய நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க என்கிட்ட பேசுறதெல்லாம் தப்புன்னு ராகவ் கிட்ட சொல்ல, உனக்கு கல்யாணம் ஆன கதையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், இப்பதான் சேரன் வந்து எல்லாத்தையுமே சொன்னாரு அப்படின்னு ராகவ் சொன்னதையே நினைச்சிட்டு வர்றாங்க நிலா. சேரன் இப்படி பண்ணிருப்பாருன்றத அவங்களால ஏத்துக்கவும் முடியல, நம்பவும் முடியல, ஒதுக்கி தள்ளவும் முடியல. பாண்டி ரூம்குள்ள வர வானதியோட கையை விடுறாரு. அவங்க போய் கதவை லாக் பண்ண, ஏய் எதுக்கு கதவெல்லாம் லாக் பண்றேன்னு அவரு கேட்க, உன்னைய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறதுக்கு கேக்குறான் பாரு கேள்வி. போன் பண்ணா எடுக்க மாட்டியா நீங்கிறாங்க வானதி. நீ எதுக்கு முதல்ல இந்நேரத்துல கிளம்பி வந்தன்னு அவர் கேட்க, நீ எதுக்கு முதல்ல போன் எடுக்கல அப்படின்னு வானதி கேக்குறாங்க. போன் எடுக்கலன்னா கிளம்பி வந்துருவியான்னு பாண்டி கேட்க, போன் எடுக்கலன்னா வரதானே செய்வாங்க, நீ எதுக்கு போன் எடுக்கல அப்படின்னு வானதி அதுலயே நிக்கிறாங்க. நீ தானே கோவமா போனங்கிறாரு பாண்டி. நான் எப்ப கோவமா போனேன்னு வானதி கேட்க, கடையில இருந்து கோவமா போன இல்லைங்கிறாரு அவரு. அதெல்லாம் நடந்து பல மணி நேரம் ஆச்சு, இப்ப வேற விஷயமா கூட கால் பண்ணலாம்ல அப்படின்னு வானதி கேட்க, என்ன நீ கோவமா கிளம்பி போயிட்டு இப்ப வேற விஷயம் பேசுறதுக்காக கால் பண்றேன்னு சொல்ற, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குங்கிறாரு பாண்டி. புதஞ்சி மக்கி போன விஷயத்த கூட நீ தோண்டி எடுத்து சண்டை போடுவ, எப்படியும் மறுபடியும் சண்டை தான் போட போறேன்னு நான் போன் எடுக்கல அப்படின்னு பாண்டி சொல்லிட, அப்ப சண்டை போடுவேன்னு நினைச்சுதான் நீ போன் எடுக்காம இருந்திருக்க அப்படின்னு வானதி கேட்க, எப்படியும் போனை எடுத்தா சண்டை தானே போடுவ அப்படிங்கிறாரு பாண்டி. போன் எடுக்காம அது எப்படி உனக்கு தெரியும், அப்படியே நான் சண்டை போட்டாலும் நீ எடுத்து பேசணும்ல, திரும்ப திரும்ப போன் அடிக்கிறேன்னு தெரியுது, தெரிஞ்சும் நீ எடுக்காம இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு வானதி கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு, நீ சண்டை போடுவேன்னு தெரிஞ்சும் என்னால போன் எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது, இத பேசுறதுக்கு தான் ராத்திரி நேரத்துல இப்படி கிளம்பி வந்தியா அப்படின்னு பாண்டி கேட்க, அது சரி, நான் போன் பண்ணா பிடிக்கல, நான் கிளம்பி வந்தா பிடிக்கல, இப்படி போன் எடுக்காம இருக்கானே என்னமோ ஏதோன்னு பயந்து போய் கிளம்பி வந்தேன் பாரு, எப்படி பேசுற பாரு நீ. இந்த மாதிரி எல்லாம் பசங்க தான் தேடி தேடி வருவாங்க, ஒரு பொண்ணு நான் உன்னை தேடி தேடி வர்றேன் பாரு, ஆனா நீ என்ன மதிக்க கூட மாட்டேங்கிறல்ல, உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சோன்னு பயந்து தானே நான் வந்தேன் அப்படின்னு வானதி கேட்க, வீட்டுல இருக்க எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. நீ வீட்டில் இருக்கியா கடையில் இருக்கியான்னு எனக்கு எப்படி தெரியும், உனக்கு என்ன ஆச்சோன்னு பயந்துதான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு பெரிய உலகை காட்கிற ரட்சகர் ரேஞ்சுக்கு வானதி பேச, நமக்கு மட்டும் இல்ல பாண்டிக்கு எரிச்சலா தான் இருக்கு. சத்தியமா நீ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற வானதி அப்படின்னு பாண்டி சொல்ல, டார்ச்சரா, உனக்கு என்ன ஆச்சோன்னு பயந்து போய் நான் வந்தா நான் உனக்கு டார்ச்சராங்கிறாங்க வானதி. ஆமா, நீ டார்ச்சர் தான், எப்ப பாரு ஏதாவது ஒரு அல்ப விஷயத்தை பிடிச்சி சண்டை போடுற, 2 நாள் நல்லா இருந்தா 4 நாள் சண்டை போடுற, போன் எடுக்கலன்னு வீடு தேடி வந்து சண்டை போடுற, ஒருவேளை நான் வீட்டுல இல்லாம வெளியே எங்கேயாவது போயிருந்தேன்னா அங்கேயும் தேடி வந்து சண்டை போடுற, இப்படி இருந்தா நான் என்னதான் பண்றது அப்படின்னு அவரு பயங்கரமா சலிச்சிட்டு இருக்க. வானதி உடனே அடுத்த அஸ்திரத்தை கையில எடுக்கிறாங்க. பக்கத்துல போய் பாண்டிய டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மேல எவனாலையாவது பேச முடியும். பாண்டியும் அப்படியே அமைதியாயிடுறாரு. கோவப்படாத பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒன்ன பண்ணி சமாளிச்சுடு, நாளைக்கு நான் கடைக்கு வரதானே போறேங்கிறாரு பாண்டி. அங்க வச்சு கட்டிப்பிடிக்க சொல்றியா அப்படின்னு வானதி சொல்ல, பேசிக்கலான்னு சொல்றேன் அப்படிங்கிறாரு பாண்டி. என்ன பண்றது, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்தது, உன்கிட்ட சண்டை வேற போட்டுட்டு போயிட்டேன்ல, மனசே கேட்கல தெரியுமா பாண்டி, சத்தியமா சமாதானமா பேசதான் பாண்டி போன் பண்ணேன் உனக்கு, நீ எடுக்கலன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, திரும்ப திரும்ப போன் பண்ணாலும் நீ எடுக்கவே இல்லையா, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயம் வந்துருச்சு, வேற ஏதேதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்,
அதான் உடனே உன்னை பார்த்தாகணும்னு ஓடி வந்துட்டேன். சாரி பாண்டி அப்படின்னு டைட்டா ஹக் பண்ணிட்டே ஒரு தோல்ல சாஞ்சிட்டு வானதி சொல்ல, சரி பரவாயில்ல, சரி விடு அப்படின்னு நகர்த்தி நிறுத்திட்டு வீட்டுக்கு போலாம் வாங்குறாரு. அவங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்கன்னு அவரு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்கிற வானதி மறுபடியும் பாண்டிய ஹக் பண்ணிக்க, ஷோ முடியலடா சாமின்னு சலிச்சுக்கிறவரு வேற வழி இல்லாம ஹக் பண்ணிக்கிட்டு சரி ஓகே விடுன்னு சொல்ல, வானதியும் வாகா அவரோட தோல்ல சாஞ்சிட்டு கண்ணை மூடிக்கிறாங்க. பாண்டியும் வேற வழி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அதுல கரைஞ்சிட்டு இருக்காரு. நடேசன் இன்னும் அதே பாட்டுல தான் இருக்காரு. என்னுடைய தேகம் இது அப்படின்னு அவரு பாடிக்கிட்டு இருக்க, நிலா வீட்டு பக்கமா வர்றாங்க. நீயே ஒரு வாட்டி கேளு அப்படின்னு பாடிட்டு இருக்க, நிலா இன்னும் கொஞ்சம் பக்கம் வர, என்ன மருமகளே வேலை ரொம்ப ஜாஸ்தியா, கொஞ்சமா சம்பளம் கொடுத்துட்டு நிறைய வேலை வாங்குறானுங்க போல இருக்கே அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்க, நிலா பதில் எதுவும் சொல்லாம வாசப்படிக்கிட்ட வந்து செருப்ப கழட்டுறாங்க. பல்லவன் எட்டி பார்த்துட்டு அண்ணே அண்ணி வந்துட்டாங்கன்னுங்கிறாரு. இவ்வளவு நேரம் கழிச்சு வரேன்னு நடேசன் கேட்டுக்கிட்டே இருக்க, நிலா பாட்டுக்கு வர என்ன பதிலே சொல்லாம போறா அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறாரு நடேசன். சோழனை கூட்டிட்டு போன சேரன் இந்த பக்கம் வர்றாரு. சோழனும் கூடவே வர பாண்டியும் வானதியும் வந்து ஃப்ரண்ட் ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்க. வாப்பா ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இப்பதான் சோழன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இவ்வளோ நேரம் ஆகியும் வேலை பார்க்குதுன்னுட்டு போய் ஒரு எட்டு பார்த்து கூட்டிகிட்டு வாடான்னு சொல்லிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட அப்படின்னு சேரனா பேசிட்டு லஞ்ச் பேக்குக்கு கையை நீட்ட சோழன் முகத்தை திருப்பிட்டு நிக்கிறாரு. ரொம்ப வேலையா அப்படின்னு நிலாவை பார்த்துக்கிட்டே அவர் கையை நீட்ட, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு நிலா கேட்க, சோழன் முகத்துல இருந்த சிரிப்பு அப்படியே காணா போய் முகம் மாறுது. வேற பக்கம் திரும்பிட்டு இருந்த சோழன் அப்படியே அதிர்ச்சியோட திரும்பி பாக்குறாரு. என்னது இவளா அண்ணனை பார்த்து இந்த கேள்வியை கேட்டது அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க, பல்லவன் பாண்டி வானதின அத்தனை பேரும் அதிர்ச்சியோட நிலாவா பாக்குறாங்க. வெளியிருக்க நடேசனும் அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காரு. இவங்க எல்லார விட பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறது சேரன் தான். என்ன நடக்குதுன்னு நடேசன் காதை ஷார்ப்பாக்கிட்டு இருக்காரு. சேரன் சமாளிச்சுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு, என்னப்பா ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாரு. நிஜமா தான் கேக்குறேன், உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, யார்கிட்ட என்ன பேசுறோன்னு கூட தெரியாதா அப்படின்னு நிலா கேட்க, அவரோட முகம் சுத்தமா வெளுத்து போயிடுது. என்னது இது இப்படி பேச மாட்டாளேன்னு சோழன் பாக்குறாரு. என்னது அண்ணியா இப்படி பேசுறாங்க, அதுவும் அண்ணங்கிட்ட அப்படின்னு நம்ப முடியாம பல்லவன் பார்க்க, பாண்டி வானதி அதிர்ச்சியோட பாக்குறாரு. மறுபடியும் சேரன் சமாளிச்சுக்கிட்டு புரியலையே பாக்குறாரு. யாராச்சும் ஏதாச்சும் கேட்டா உடனே மனப்பாடம் பண்ணதை ஒப்பிக்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுவீங்களா? இன்னோசென்ட்டா இருக்கலாம், அதுக்கு நீ இப்படி முட்டாளாவா இருக்கிறது அப்படின்னு நிலா கேட்க, அச்சோ ஏதோ சீரியஸா பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிற நடேசன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டே எழுந்து வர்றாரு. அதுவரையிலும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்த பாண்டி எழுந்து நிக்கிறாரு. யாராவது சிரிச்சு பேசினா போதும் உடனே குடும்ப சரித்திரத்தை உட்கார வச்சு பாடம் எடுத்துருவீங்களா அப்படின்னு நிலா கத்த, அதிர்ச்சியோட பல்லவனை எழுந்து நிற்கிறாரு. ஏங்க அப்படின்னு சோழன் கூப்பிட்டு இருக்க, நீங்க சொல்ற விஷயத்தால மத்தவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு நிலா கத்த, நிலாதானா இது, வேற யார்கிட்டயோ பேச வேண்டியதை நம்ம கிட்ட வந்து மறந்து போய் பேசுதா அப்படின்ற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு பாக்குறாரு சேரன். உங்களால நான் இன்னைக்கு எந்த அளவுக்கு அவமானப்பட்டுட்டு வந்து நின்னுட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க, இதுக்கு மேல இங்க உட்கார்ந்து என்ன பண்றது, என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு வர்றாரு நடேசன். சத்தியமா சொல்றேன், உங்க மேல இருந்த மரியாதையே எனக்கு போயிடுச்சு அப்படின்னு நிலா சொல்ல, ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாரு சேரன். எல்லாரும் அதிர்ச்சியில வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. வானதி கூட பயத்துல எழுந்து நிக்கிறாங்க. வானதியும் பாண்டியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்ன இப்படி பேசிட்டு இருக்கான்னு நடேசன் யோசிச்சுட்டு இருக்க, அண்ணி என்ன நடந்துச்சுன்னு பல்லவன் கேக்குறாரு. சேரன் ஒரு வழியா தட்டு தடுமாறி தன்னை தேர்த்திக்கிட்டு, நீ ஏதோ கோவமா இருக்கன்னு புரியுதுப்பா, அதுக்கு காரணம் நான் தானே எனக்கு புரியுது, அப்படி நான் என்ன சொன்னேன்னு என்ன பண்ணேன்னு சொல்லுப்பா, நீ ஏன் இப்படி திட்டுறன்னு சத்தியமா எனக்கு புரியல அப்படின்னு சேரன் தட்டு தடுமாறி சொல்ல, இன்னைக்கு நீங்க ராகவ பாத்தீங்களா அப்படின்னு நிலா கேட்க, யோசிக்கிற சேரன், ராகவ் ஆமாப்பா நான் இன்னைக்கு அவரை பார்த்தேன், ஏன்பான்னு கேக்குறாரு அவரு. அவர்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு நிலா கேட்க, நான் தப்பாலாம் எதுவும் சொல்லலையேப்பாங்கிறாரு அவரு. நீங்க சொன்னது எல்லாமே தப்புதான் அப்படின்னு நிலா படார்னு சொல்ல, அப்படியே பயந்து போய் பாக்குறாரு சேரன். மத்த எல்லாருமே அதிர்ச்சியும் திகைப்பமா பாத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ணே அப்படி என்னங்க சொல்லுச்சு அப்படின்னு சோழன் கேட்க, அவங்கிட்ட போய் என்னோட வாழ்க்கை வரலாறு இதுதானு அப்படியே ஒப்பிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு நிலா கத்த, சோழன் பாண்டியனை எல்லாரும் திகைப்பா பாக்குறாங்க. வானதி பாண்டியனையே பார்த்துட்டு இருக்க, எனக்கும் ஒன்னும் புரியலங்கிற மாதிரி பாக்குறாரு அவரு. சேரனுக்கு எதுவும் புரியல, திருதிருன்னு பாத்துட்டு இருக்காரு. இப்படி பார்த்தா நீங்க சொன்னதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா, எனக்கும் சோழனுக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு, நான் ஏன் இங்க இருக்கேன், எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிருக்கீங்க அப்படின்னு நிலா சொல்ல, இப்பதான் சோழனுக்கு கொஞ்சம் புரிய அவரு பயங்கர அதிர்ச்சியோட அண்ணனை பாக்குறாரு. சோ
இந்த பையன் இவ்வளவு பெரிய முட்டாள் வேலையை பார்த்துட்டு வந்துட்டானா அப்படின்னு சலிப்பா உச்சி கூட்டுறாரு நடேசன். பல்லவனும் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க. என்ன பாண்டி சொல்றாங்கன்னு வானதி கேக்குறாங்க. நீ இரு, உனக்கு ஒண்ணும் புரியாதுங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டி. சொன்னீங்களா இல்லையா? என்ன அமைதியா நிக்கிறீங்க? சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு நிலா கேட்க, அது வந்துப்பா அப்படின்னு தடுமாறுறாரு சேரன். முதல்ல நீங்க எதுக்கு அவர் கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னு நிலா கேட்க, இவருக்கும் ஒன்னும் புரியல. ரெஸ்டாரண்டா அப்படின்னு அண்ணனை பாக்குறாரு சோழன். நானா ஒன்னும் போகலப்பா, நான் சைட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எங்க இன்ஜினியர் வந்தாரு, பில்டிங் ஆர்கிடெக்ட், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவர் தான் என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போனாரு. அங்க போய் பார்த்தா ராகவ் தம்பி தான் ஆர்கிடெக்டா இருந்தாரு. நான் வேலையை பத்தி எல்லாம் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு போறேன்னு தான் கிளம்புனேன். அவர் தான் வாங்க நாம சாப்பிட்டுட்டு போலான்னு சொன்னாரு அப்படின்னு மென்னு முழுங்கி சொல்றாரு சேரன். என்ன அவன் சாப்பிடலான்னு கூப்பிட்டா நீ உடனே கிளம்பி போயிடுவியா அப்படின்னு சோழன் கேட்க, இல்லடா தெரிஞ்சவர் தானே, நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு, அதனாலதான் அவரு சொன்னாருன்னு சாப்பிட்டேன்டா அப்படின்னு சேரன் சொல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறாங்க நிலா. சேரன் ரொம்ப தயக்கத்தோட கொஞ்சம் பயத்தோட பாக்குறாரு. அப்புறம் அவரை பத்தி ஏதேதோ பேசினாரு. அப்புறம் நம்ம வீட்டு ஆளுங்களை பத்தி எல்லாம் கேட்டாரு, உங்க 2 பேர் பத்தியும் கேட்டாரு அப்படின்னு சேரன் சொல்ல, நடேசன் இன்னும் கொஞ்சம் உள்ளர வந்து நிக்கிறாரு. 2 பேருனா அப்படின்னு சோழன் கேட்க, உன்னையும் நிலாவையும் தாங்கிறாரு அவரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எப்ப ஆயிடுச்சுன்னு கேட்டாரு அப்படின்னு சேரன் சொல்ல, சோன்னு தலையில கைய வச்சுக்கிறாரு சோழன். நானும் சொன்னேன் அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு மொத்த கதையும் ஏன் சொன்னீங்க அப்படின்னு நிலா கேட்க, வானதிக்கு ஒன்னும் புரியல. அப்படியே குழப்பமா பாத்துட்டு இருக்க. முடிஞ்சதுன்னு என்ன இப்படி பண்ணுங்கிற மாதிரி சோழன் பாக்குறாரு. ஐயோ ஏண்டாங்கிற மாதிரி நடேசன் பல்லவன் எல்லாருமே சேரனை பாக்குறாங்க. என்ன பாண்டி சொல்றாங்கன்னு மறுபடியும் வானதி கேட்க, ஏய் கொஞ்சம் சும்மாரு அப்படிங்கிறாரு பாண்டி. ஏங்க என்னங்க சொன்னாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அப்படின்னு குழப்பமா சொல்ற சோழன். அண்ணே அப்படி என்னன்னே சொன்ன அப்படின்னு அண்ணங்கிட்ட கேக்குறாரு. என்ன சொல்லலன்னு கேளுங்க. திருவண்ணாமலை நான் இருந்தப்போ என் வீட்டாளுங்க எனக்கு அரேஞ்ச் பண்ண கல்யாணம் பிடிக்காம அங்கிருந்து நான் தப்பிச்சு வரணும்னு நினைச்சது. நான் வீட்டை விட்டு வந்தப்போ நீங்க எனக்கு டிரைவரா வந்தது அப்படின்னு நிலா சொல்ல, சோழன் அப்படி அண்ணனை பார்க்க அவர் அப்படியே தலகுனிச்சு நிக்கிறாரு. நாம அங்கிருந்து வந்தப்போ எங்க அப்பா என்ன சேஸ் பண்ணது, எங்க அப்பா கிட்ட இருந்து நாம தப்பிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனோமே அந்த கதை அப்படின்னு நிலா சொல்ல, எல்லாருமே தவிப்பா பாக்குறாங்க. வானதி என்னன்னு சொல்லு பாண்டி, இல்லைன்னா எனக்கு தலை வெடிச்சிரும், என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் சும்மா இருடிங்கிற மாதிரி பாண்டி பாக்குறாரு. அப்பா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட கூடாதுங்கிறதுக்காக அவரை ஏமாத்துறதுக்காக பொய்யா நாம ஒரு கல்யாணம் பண்ணோமே அது அப்படின்னு நிலா சொல்ல, வானதி பயங்கர குழப்பத்தோட பாக்குறாங்க. என்னதான் நடக்குதுங்கன்னு தெரியல. உங்களுக்கு கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதும் அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக நாம டிவோர்ஸ் அப்ளை பண்ணி 2 ஹியரிங் போனோமே, அது வரைக்கும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்காரு அப்படின்னு நிலா சொல்ல, வானதி கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்காங்க. எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியா இருக்காங்க. மறுபடி பாண்டியோட கைய பிடிச்சி இழுத்து, என்ன நடக்குது பாண்டி இங்க, இதெல்லாம் உண்மையான்னு கேக்குறாங்க வானதி. அப்ப இவங்களுக்கு நடந்தது பொய் கல்யாணமா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு என்கிட்ட அளந்து விட்ட எல்லாமே பொய்யான்னு வானதி கேக்குறாங்க. பாண்டிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் அமைதியா இரண்டிங்கிற மாதிரி பாக்குறாரு. அண்ணே நீ எதுக்குன்னு இந்த டீட்டெயிலாம் அவங்கிட்ட சொன்ன அப்படின்னு சோழன் கேட்க, இல்லடா சோழா அவரு கேட்டாரு, நானும் அப்படி யதார்த்தமா சொல்லிட்டேன் அப்படின்னு சோழன் மெதுவா சொல்றாரு. என்னன்னே கேட்டாரு, எனக்கு நடந்த கல்யாணம் நிஜமான கல்யாணமா இல்ல ஃபேக் மேரேஜான்னு கேட்டாரா? இல்ல அப்படி ஒண்ணு கேட்கலையே, நீங்க தானே எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நிலா தாங்க முடியாத ஆதங்கமும் வலியுமா கேக்குறாங்க. இல்லப்பா அப்படின்னு சேரன் தடுமாறிட்டு இருக்க. ஏங்க இப்ப அதனால ஏதாவது பிரச்சனையாங்கன்னு சோழன் கேக்குறாரு. பிரச்சனை வந்ததுனால தானே நான் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிலா கத்த எல்லாருமே சங்கடமா பாக்குறாங்க. ஐயோ பாண்டி எனக்கு என்னதான் நடக்குதுன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி வானதி பாக்குறாங்க. அந்த ராகவ் எப்படி கேவலப்படுத்தி பேசினான் தெரியுமா, அவன் கொஞ்ச நாளாவே சரியில்லை. எனக்கு ஒரு மாதிரி மெசேஜ் அனுப்புறான், பெர்ஃப்யூம் கிஃப்ட் பண்றான், வாட்ச் கிஃப்ட் பண்றான், சிரிச்சு பேசுறான், என்ன டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நிலா கத்த எல்லாருமே அதிர்ச்சியும் வருத்தமுமா பாக்குறாங்க. அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்படி மெசேஜ் பண்றது என்ன பார்த்து சிரிக்கிறது எல்லாமே தப்புன்னு சோழன் தான் என்னோட ஹஸ்பண்ட், நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு இன்னைக்கு காலையில தான் அவனை வார்ன் பண்ண. அதெல்லாம் சொல்லிட்டு அவனை ஆஃப் பண்ணிட்டோன்னு நினைச்சேன். நீங்க என்னடானா மத்தியானம் அவன் கூட ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து எப்படி கல்யாணம் நடந்ததுன்றதுல ஆரம்பிச்சு டிவோர்ஸ் ஆக போற விஷயம் வரைக்கும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஆத்திரத்தை கொட்ட வழி இல்லாம கத்துறாங்க நிலா. அவன் என்னடானா ஆபீஸ்க்கு வந்து
ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போற வரல வெயிட் பண்ணி ஆபீஸ்ல என்ன உட்கார வச்சு என்னை எப்படி எல்லாம் கேட்டான் தெரியுமா அப்படின்னு நிலா சொல்ல எல்லாரும் வேதனையோட பாக்குறாங்க. எனக்கு நடந்த கல்யாணமே ஃபேக்னு சொல்றான். அப்புறம் எப்படி உனக்கு சோழன் புருஷனா இருக்க முடியும்? அத போய் நீ எதுக்கு கல்யாணம்னு யோசிக்கிற? அதான் நீ தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டியே, 2 ஹியரிங் போயிட்டல்ல, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எதுக்கு அந்த வீட்டுல இருக்கிற அப்படின்னு கோவமா சொன்ன நிலா கொஞ்சம் அழுகையோட, நான் ஒரு நல்ல பிளாட்டை பார்த்து உன்னை கொண்டு போய் வைக்கிறேன், நீ உடனே ஷிஃப்ட் ஆயிடுன்னு உரிமையா பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு நிலா சொல்ல சோழனே தலை குனிஞ்சு நிக்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சியும் வருத்தமா பார்த்துட்டு இருக்க, என்ன பாண்டி என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு வானதி கேட்க பாண்டி பதில் சொல்ல முடியாம தவிக்கிறாரு. சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் எங்கிட்டயே என்னை உட்கார வச்சு என் வாழ்க்கையில நடந்த மொத்த கதையை பாடமா எடுத்துட்டு இருக்கிறான். எப்படி அவன் குத்தலா பேசுற மாதிரி இருந்துச்சு தெரியுமா? அந்த அந்த நிமிஷம் பதற நிலா எனக்கு அப்படியே காலெல்லாம் உடைச்சி நடந்து போன்னு சொல்ற மாதிரி இருந்தது என்ன சொல்ல, அப்படியே ஆணு அதிர்ச்சியும் பயங்கர வருத்தமா பாக்குறாரு சேரன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே என்கிட்ட பார்த்து பேசு, பார்த்து மெசேஜ் பண்ணு, அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு காலையில சொல்றேன். ராத்திரி அவன் என்கிட்ட வந்து உனக்கு நடந்தது கல்யாணமே இல்லையாமே அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா பேசிக்கிட்டு இருக்கிறான். அதை கேட்க எனக்கு எவ்வளவு தர்ம சங்கடமா இருந்திருக்கும். இதெல்லாம் எதுக்கு நான் அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்? அறிவு இருக்கிற ஆள் பண்ற வேலையா இது? பேசுங்கண்ணே, சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன், பேசுங்க, சொல்லுங்க அப்படின்னு நிலா கேட்க அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க சேரன் மெல்ல தலையை குனிஞ்சு நிக்கிறாரு. ஐயோ, நாம பாண்டிய பார்க்கலான்னு வந்தா பயங்கரமான பிரச்சனையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு வானதி தவிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. பைத்தியக்காரா அப்படின்னு நடேசன் சேரனை பாவமா பாக்குறாரு. நான் அப்படின்னு சேரன் எதோ சொல்ல வர, அண்ணே எதுக்குன்னே அப்படி சொன்ன, எதுக்குன்னே அப்படி சொன்ன அப்படின்னு சோழன் கோவமா அவங்க அண்ணகிட்ட கேட்டுட்டு போக, இல்லடா சோழா அவரு கேட்டாரு அப்படின்னு சேரன் தடுமாற, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா, ஆமா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியதானே, எதுக்கு இவ்வளவு கதையும் சொன்ன அப்படின்னு சோழன் கத்த நிலா வலியோட பாத்துட்டு இருக்காங்க. யார் அவன்? அவங்கிட்ட எல்லா கதையும் சொல்லிடுவியா நீ? ஊர்ல யார் கேட்டாலும் இப்படிதான் போய் உண்மையை ஒப்பிப்பியான்னு அப்படின்னு சோழன் கேட்க, இல்லடா அன்னைக்கு ஒரு நாள் அவரு நம்ம வீட்டுக்கு வந்தாருல்ல, அப்போ நீ யாருன்னு கேட்கும்போது நிலா உன்னை கசின்னு சொல்லுச்சு, அதை சொல்லி நிலா அப்படி சொன்னாங்களேன்னு கேட்டாரு. அப்போ எனக்கு சட்டனை என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல, அதான்டா உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு மெதுவா தட்டு மாதிரி சொல்றாரு சேரன். என்னென்ன ரகம், என்ன ரகம்? உன் விஷயத்த நீ யார்கிட்ட போய் என்ன வேணாலும் சொல்லு, இது நிலாவும் நானும் சம்பந்தப்பட்ட விஷயம்னு நீ எப்படின்னு இது அவங்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சோழன் கேட்க தவிப்பா மறுபடியும் தலையை குனிஞ்சுக்கிறாரு சேரன். அந்த பொறுக்கி நிலாவுக்கு கண்டபடி மெசேஜ் வேற பண்ணியிருக்கான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்க நிலா ஒரு விஷயம் பண்ணினா அதை நீ ஒண்ணுமே இல்லாம பண்ற மாதிரி, நிலா வாழ்க்கையில இதுதான் நடந்துச்சு, நீ கரெக்ட் பண்றது நான் கரெக்ட் பண்ணிக்கோன்னு இன்டைரக்டா சொல்லாம சொல்லிட்டு வந்திருக்க அப்படின்னு சோழன் கத்த, டேய் அப்படிலாம் இல்லடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, என்ன அப்படிலாம் இல்ல, அப்படியே ஒண்ணு போட்டனா அப்படின்னு சோழன் கைய உங்க நிலா அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. நிலா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு சேரன். டேய் அப்படின்னு நடேசன் பாண்டியன் எல்லாரும் பதறிக்கிட்டு வர்றாங்க. சேரன் பயங்கர அதிர்ச்சியோட சோழனை பார்க்க அவரோட ஓங்குன கை அப்படியே நிக்குது. டேய் கைய இறக்குடா, அண்ணனே அடிக்க கைய ஓங்குற அப்படின்னு பாண்டி சொல்ல எல்லாருமே பதபதிப்பா பாத்துட்டு இருக்காங்க. சோழன் மெதுவா கையை கீழே இறக்கிட்டு, ஏய் பின்ன உங்க நொண்ணம் பண்ண காரியத்துக்கு அவார்டா கொடுப்பாங்க, அறிவு வேணா, வீட்டுக்கு பெரியவன்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்சா மட்டும் பத்தாது, கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணணும், இல்ல இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோன்னு அட்வைஸ் வேற அப்படின்னு கிடைச்சது சான்ஸ்னு சோழன் சேரனை குத்தி கிழிச்சிட்டு இருக்காரு. டேய் அண்ணன் பண்ணினது தப்புதான், அதுக்காக அவரை அடிக்க நீ கைய ஓங்குவியாங்கிறாரு பாண்டி. ஏண்டா அண்ணன் நிலாவை பத்தி யோசிக்கல, என்ன பத்தியும் யோசிக்கல, இதோ எவனோ ஒரு 3வது மனுஷன் கேட்டான்னு சொல்லி எல்லா கதையும் முட்டாள் மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை அமைதியா இருக்க சொல்றியாடா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. டேய் எதுவா என்ன இருக்கட்டும்டா, அதுக்காக அடிக்க கைய ஓங்குவியான்னு கேக்குறாரு பாண்டி. டேய் அமைதியா போடா அப்படின்னு பாண்டிய புடிச்சு தள்ளி விட்டுட்டு சேரனோட சட்டைய கொத்தா புடிச்சு, அண்ணே அவன் கேட்டான நீ போய் சொல்லிடுவியா, சொல்லுவியா சொல்லுனே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. பாண்டி வந்து பிரிச்சு விடுறாரு. டேய் கையெடுறா கையெடு அப்படின்னு பாண்டி கத்திட்டு இருக்க. சொல்லுவியா சொல்லுவியா சொல்லுன அப்படின்னு சோழன் கத்திட்டு இருக்க. முதல்ல நீ கையெடுறா, எடுறா சட்டையில இருந்து கைய விடுறான்னு பாண்டி கத்திட்டு இருக்காரு. நடேசனும் கூட கைய நீட்டி ஏதோ சொல்ல இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை யாரும். வானதியை ரொம்ப தவிப்பா பாக்குறாங்க. டேய் முதல்ல கையெடுறா நீன்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க. டேய் விடுறா
நான் அண்ணன் சட்டையை பிடிச்சா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சோழன் கேட்க, கையிடுறா முதல்ல கையிடுறா இப்ப அப்படின்னு பாண்டி கத்திட்டு இருக்க. ஐயோ அப்படின்னு வானதி பாத்துட்டு இருக்காங்க. அண்ணே அப்படின்னு பல்லவன் அங்கே நின்று தயக்கமா கூப்பிட்டு இருக்காரு. நிலா ஒரு இடத்துல கொஞ்சம் தள்ளி நிக்கிறவங்க அப்படியே வெறுத்து போய் நின்னுட்டு இருக்காங்க. டேய் அண்ணன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், உனக்கு என்னடா வலிக்குது? அதான் ஒருத்தி இங்க வந்துட்டால, போய் அவகிட்ட கடலை போடுறாங்கிறாரு சோழன். ரெண்டு பேரும் மாத்தி கையை கையிடுறான்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் என் கையை விடுறா நீ அப்படின்னு சோழன் சொல்ல. டேய் கையிடுறா அப்படின்னு பாண்டி சொல்ல. டேய் கையை விடுறான்னு சோழன் கத்திட்டு இருக்க. டேய் சண்டை போடாதீங்கடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்காரு. கையிடுறா முதல்ல அப்படின்னு தன்னோட கையை பாண்டிக்கிட்ட இருந்து உருவிக்கிற சோழன். உன் வாழ்க்கையில இப்படி நடந்திருந்தா உனக்கு தெரியும், என் வாழ்க்கையில நடக்குதே அந்த அசால்ட்டடா உனக்குங்கிற சோழன் மறுபடியும் சேரனோட சட்டைய கொத்தா புடிச்சுக்கிறாரு. அண்ணே சொல்லுன்னு கேட்க. டேய் முதல்ல கையை விடுறா இப்போன்னு பாண்டியன் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. என் கையில இருந்து கையை விடுறான்னு சொல்லிட்டே இருக்கேன்ல, விடுறா அப்படின்னு சோழன் படார்னு பாண்டிய ஒரு அறவிட பாண்டி சுருண்டு போய் விழுந்துடுறாரு. ஐயோ பாண்டி அப்படின்னு வானதி பதறிக்கிட்டு வர, என்ன இப்படி பண்றங்கிற மாதிரி பல்லவன் கையை நீட்டிட்டு இருக்க. சேரன் ஓடி போய் பாண்டிய தூக்குறாரு. ஐயோ பாண்டி அப்படின்னு பாண்டிய தூக்கி விடுற வானதி அவர் எழுந்து நின்னதும், என்ன என் கண்ணு முன்னாடியே பாண்டிய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பெரிய ஹீரோன்னு நினைப்பா உங்களுக்கு? அப்படி அவன் என்ன பண்ணிட்டான், இப்படி அடிச்சு தள்ளி விடுறீங்க அப்படின்னு வானதி சோழன் முன்னாடி வந்து நின்று பயங்கரமா கத்துறாங்க. ஏய் முதல்ல நீ அமைதியா போங்கிறாரு சோழன். நான் போக மாட்டேன், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க ரொம்ப நாளா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வானதி கத்த. ஏய் வானதி அப்படின்னு பாண்டி கூப்பிட்டு இருக்காரு. நான் பாண்டி கடைக்கு வந்து உட்கார்ந்தாலும் இல்ல அவங்கிட்ட சிரிச்சாலும் உங்களுக்கு ஏன் அவ்வளவு கோபம் வருது? என்னதான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வானதி கத்திட்டு இருக்க. வானதி நீ சும்மா இருங்கிறாரு பாண்டி, நீ அமைதியா இரு பாண்டி அப்படிங்கிற வானதி சோழன் பக்கம் திரும்பி, நானும் பாண்டியன் லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம், நான் அவன் கடையில வந்து உட்கார்ந்தா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அங்க வந்து என்னையும் பாண்டியன் திட்டுறீங்க, நக்கல் பண்ணி பேசுறீங்க, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் நாங்க அப்படின்னு வானதி கத்திட்டு இருக்க. நாம என்ன பேசிட்டு இருக்கோம், இவ என்ன பேசிட்டு இருக்கா, வாங்க போறா இப்ப அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாரு சோழன். வானதி அப்படின்னு பாண்டி கூப்பிட்டு இருக்க. பாண்டியோட அண்ணனாச்சு, என்ன இத்தனை நாள் அமைதியா இருந்துட்டு இருந்தேன், இப்ப ஏன் கண்ணு முன்னாடியே பாண்டியை கீழே தள்ளி விடுறீங்க? அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்களா பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு வானதி கத்திட்டு இருக்க. வானதி கொஞ்சம் சும்மா இருக்கியாங்கிறாரு பாண்டி. நீ சும்மா இரு பாண்டி, உனக்காக கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுதானே எல்லாரும் இப்படி நடந்துக்கிறாங்க. நான் கேட்பேன் உனக்காக, நீ என்ன இவருக்கு அடிமையா? அவரு அடிச்சு தள்ளி விட்டா நீ வாங்கிட்டு அமைதியா இருக்கணுமா? இனிமே அப்படியெல்லாம் நிக்க முடியாது, நான் கேட்பேன், என் பாண்டிக்காக நான் தான் கேட்பேன் அப்படின்னு வானதி கத்திட்டு இருக்க. நிலாவை தவிர எல்லாரும் ஆனா அசந்து போய் பாக்குறாங்க. பாண்டிய கொஞ்சறதுனாலும் நான் தான் கொஞ்சுவேன், வச்சு செய்யறதுனாலும் செய்வேன், டார்ச்சர் பண்ணாலும் பண்ணுவேன், ஆனா அடுத்தவங்க எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு புடிவாதமா பார்த்துட்டு நிக்கிறாங்க வானதி. ஆமா என் பாண்டிய கேள்வி கேட்கவோ இல்ல என்ன கேள்வி கேட்கவோ உங்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்கு? நீங்க பண்ணினதே ஃபேக் கல்யாணம் அப்படின்னு வானதி சொல்ல. சோழன் அதிர்ச்சியோட பார்க்க நிலாவும் மொழியெல்லாம் தெரிக்கிற மாதிரி அப்படியே நிக்கிறாங்க. என்னமோ நீங்க நிஜமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண காதல் ஜோடி மாதிரி, ஒரிஜினல் ஜோடி மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு வானதி கேட்க. பாண்டி பல்லவன் எல்லாரும் தவிப்பா நிக்கிறாங்க. அதுலயும் பாண்டியோட நிலை தர்ம சங்கடமா இருக்கு. சும்மாவே ஆடுவா இவ, இப்ப சலங்க கட்டி விட்ட மாதிரி இந்த விஷயம் வேற இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பேச்சு பேசுறான்னு பாண்டி அசந்து போய் நிக்க. நடேசன் அப்படிதான் பாக்குறாரு. நாங்க என்ன உங்களை மாதிரியா? நாங்க நிஜமா லவ் பண்றோம், அதுவும் ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கிற எங்களை பத்தி நீங்க பேசலாமா? நீங்க எல்லாம் பேசவே கூடாது. நானும் எவ்வளவோ கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்பா. இந்த மாதிரி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு வானதி சொல்ல. சோழன் அப்படியே அசந்து போய் நிக்கிறாரு. நிலாவும் அப்படியே முட்டமொழி வெறிய பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஒரு கல்யாணத்துல இருந்து தப்பிக்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு அடுத்து அப்பா கிட்ட இருந்து தப்பிக்க பொய்யா ஒரு கல்யாணம் பண்ணி, அப்பா இப்படி பொய் கல்யாணம்லாம் பண்ண முடியுமான்னு இப்பதான் நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு வானதி சொல்ல. எல்லாரும் தவிப்பா நிக்கிறாங்க. ஐயோ வானதி கொஞ்சம் அமைதியா தான் இருங்கிறாரு பாண்டி. நான் ஏன் பாண்டி அமைதியா இருக்கணும்? அமைதியெல்லாம் என்னால இருக்க முடியாது வானதி, நான் ஆடதான் செய்வேன், நீ அடங்கிதான் தீரணுங்கிற மாதிரி பார்த்துட்டு இவ்வளோ பெரிய உண்மையை நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவருக்கும் ஒரு மிரட்டல் விடுறாங்க வானதி. ஐயோ இவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, நரகத்தை விட மோசமா இருக்குன்னு பாக்குறாரு பாண்டி. அது எப்படி 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 இப்படி இவங்கதான் இந்த வீட்டோட வெளிச்சம்,
இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடா மாறுச்சு. நீ கஷ்டப்பட்டு ஒரு கடையை லீஸுக்கு எடுத்தா கூட இந்த கடைக்கு குத்து விளக்கு ஏத்தி இவங்க தான் தொடங்கி வைப்பாங்களாம். அப்படி ஊர்ல இல்லாத அண்ணியா இவங்க அப்படின்னு வானதி வரிசையா கேட்க எல்லாரும் அப்படியே ஆணு நிக்கிறாங்க. இவங்க நில்லுனா இந்த வீடே நிக்கணும், இவங்க உட்காருனா இந்த வீடே உட்காரணும், இவங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் இந்த வீடே அப்படியே தலை குப்புற கவிழ்ந்து இவங்க சொல்றதுதான் செய்வாங்களாம் அப்படின்னு வானதி கத்திட்டு இருக்காங்க. பாவம் நிலா என்ன வேதனையில வந்தாங்க. அவங்கள ஆற்றவோ தேற்றவோ யாரும் இல்ல, வானதி ஆட்டமா ஆடுறாங்க. அவ்வளவுதான். வானதி இந்த குடும்பத்துக்குள்ள வந்தா குடும்பத்துல இருக்க எல்லாரும் குரங்காட்டம் போட வேண்டியதுதான், குத்தாட்டம்லாம் போட முடியாது. இந்த வீடே அவங்க சொல்றதான் கேட்பாங்களாம். இதுல அவங்க எனக்கு மாமியார் மாதிரி வேற நடந்துக்குவாங்களாம் அப்படின்னு வானதி சொல்ல நிலா மெதுவா திரும்புறாங்க. நான் இப்போ உங்ககிட்ட மாமியார் மாதிரி நடந்துகிட்டேன், எதுக்கு நீ இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கன்றாங்க நிலா. ஆமா, நீங்க எப்பவுமே அப்படிதான் நடந்துக்குவீங்க என்கிட்ட அப்படின்னு வானதி சொல்ல, ஏய் நீ என்ன நிலா கிட்ட எகிரிட்டு இருக்கிற? ஏய் பாண்டி, இவ்வளவு அமைதியா இருக்க சொல்லிடு, அடிச்சு வாய்க்கு எல்லாம் உடைச்சு விட்டுருவேங்கிறாரு சோழன். பாண்டி ஒரு முன்னாடி வந்து, ஏய் நீ சும்மா கொண்டுடா, கொஞ்சம் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற பாண்டி வானதி கிட்ட வந்து, வானதி இப்படி வா, எதுக்கு நீ இப்படி தேவையில்லாம பிரச்சனை எங்கெங்கே இழுத்துட்டு இருக்கிற, அமைதியா இருக்க முடியாத உன்னாலங்கிறாரு பாண்டி. என்ன பாண்டி நீயா இப்படி எல்லாம் பேசுற? உன் அண்ணன் என் வாயை உடைப்பேன்னு சொல்றாரு, உன்னை புடிச்சு கீழே தள்ளி விடுறாரு, நீ இதெல்லாம் என்னன்னு கேட்டு அவர்கிட்ட சண்டை போடாம நான் நியாயமா கேக்குற விஷயத்த ஒத்துக்காம எங்கிட்ட எகிரிட்டு இருக்கேன்றாங்க வானதி. இதுவரையில அமைதியா இருந்த நடேசன், ஏய் சும்மா நிறுத்து, இப்ப என்ன இங்க இருக்கவங்க எல்லாம் வெட்டிட்டு குத்திட்டு சாகணுமா? அப்படி ஏத்தி விட்டுட்டு இருக்க எல்லாத்தையும், இதுக்குதான் இப்ப வீட்டுக்கு இங்க கிளம்பி வந்தியா அப்படின்னு நடேசன் கேட்க அசராத வானதி, நான் ஏத்தி விடுறேனா? ஆனா ஏத்தி விடுறேன்னு கத்துறாங்க. ஆமா அப்படின்னு நடேசன் சொல்ல, என்ன நடக்குதுங்க எனக்கு சத்தியமா புரியல. இந்த வீடும் வீட்டு ஆளுங்களும் எப்பவும் நியாயமே இல்லாம நடந்துக்கிறீங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் பாண்டி அவங்க அப்பா அண்ணான்னு எல்லாரும் என்னதான் திட்டுறீங்க. தோ இந்த மேடம் சேர அண்ணனுக்கு அறிவில்லையான்னு எவ்வளவு பேசுனாங்க, அப்பெல்லாம் யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்கலையே, இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு வானதி பயங்கரமா கத்திட்டு இருக்க. வானதி நீ முதல்ல உன் வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிறாரு பாண்டி. நான் ஏன் பாண்டி வீட்டுக்கு போகணும்? நான் இங்கேதான் இருப்பேன், நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க எல்லாம் பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு பேய் ஆட்டம் ஆடுறாங்க. யாரும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம், நீ முதல்ல கிளம்பு வா அப்படின்னு பாண்டி வானதியோட கையை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு போக, விடுன்னு சொல்றேன்ல என்ன தட்டி விடுறாங்க. நீ போன்னு சொல்றேன்ல போ முதல்ல அப்படின்னு பாண்டி பிடிச்சி இழுக்க, என்னால போகலாம் முடியாது பாண்டி, விடு விடு பாண்டி என்ன பாண்டியோட கையை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. பாண்டி சண்டை போட்டுக்காதீங்கப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, விடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு வானதி பயங்கரமா எகிர பாண்டி பயந்து போய் கையை விட்டுடுறாரு. ஆமா ஆமா, இந்த சண்டையை வந்து விளக்கு, நீதான் ரொம்ப நல்லவனாச்சே, பிரச்சனை அப்படியே அவ பக்கம் திரும்பினதும் நான் அப்படியே விட்டுடுவேன்னு நினைச்சியா? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அந்த ராகவ் கேட்ட உடனே எல்லா கதையும் சொல்லிடுவியா அப்படின்னு சோழன் கேட்க, சோழா நான் தெரியாம சொல்லிட்டேன்டா அப்படிங்கிறாரு சேரன். தெரியாம சொல்றதுக்கு நீ என்ன 5 வயசு பாப்பாவா? ஆயிருக்கு நீ இஷ்டத்துக்கு உளருவியா அப்படின்னு திட்டுறாரு சோழன். அவர் என்ன இல்லாததையா சொன்னாரு, நடந்த உண்மைதானே சொன்னாரு அப்படின்னு வானதி வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. இப்போ ஐயோ வானதி அப்படின்னு தவிக்கிறாரு பாண்டி. டேய் பாண்டி, நான் மறுபடியும் சொல்றேன், என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, அவளை பேசாம இருக்க சொல்லு, இல்லன்னா அடிச்சு வாய் மூஞ்சி முகர எல்லாத்தையும் உடைச்சு விட்டுருவேன் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் அப்படின்னு இருக்காரு பாண்டி. உடைப்பீங்க, அது வரைக்கும் என் கை என்ன பூவா பறிக்கும் அப்படின்னு வானதி கத்த. வானதி கிளம்ப வானதி அப்படின்னு பாண்டி கைய பிடிக்கிறாரு. கைய தட்டி விட்டுட்டு, என்ன எதுக்கு நீ தள்ளுற, என்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு உன் அண்ணன் கிட்ட போய் சொல்லு, என்ன எதுக்கு நீ திட்டுற, என்ன எதுக்கு நீ போ சொல்றன்னு வானதி கத்துறாங்க. யாரையும் எதுவும் சொல்ல தேவையில்லை, நீ முதல்ல போ இங்க இருந்து அப்படின்னு பாண்டி மறுபடியும் கைய பிடிக்க, விடு பாண்டி என்ன நீ என்னால எல்லாம் போக முடியாது, ஆனா தப்பு பண்ணுன, என் வாயை உடைப்பேன்னு உன் அண்ணன் பேசுறாரு, அதை கேட்டுக்கிட்டு நான் அமைதியா நிக்கணுமா? இந்த வீட்டு ஆளுங்களுக்கு கொஞ்சம் கூட நியாயம் தர்மம்னா என்னன்னு தெரியாதா? என்னை பார்த்து இப்படி பேசுறாரு உங்க அண்ணன், யாராச்சும் ஒரு வார்த்தை கேட்டீங்களா அப்படின்னு வானதி தன்னோட பிரச்சனை தான் பெருசுங்கிற மாதிரி பயங்கரமா ஆடிக்கிட்டு கத்திட்டு இருக்காங்க. அதானே நான் உருகி உருகி லவ் பண்ற நீயே உன் அண்ணனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கல, என்னதான் போன்னு விரட்டிக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு வானதி சொல்ல, இத பத்தி பேசுற நேரம் இது இல்ல வானதி, நான் சொன்னா கேளு, முதல்ல கிளம்புங்கிறாரு. ஆண்டி நான் இங்க ஒருத்தி தான் நியாயமா பேசுறேன், உனக்காக பேசிட்டு இருக்கேன், என்னையே நீ இப்படி விரட்டுறங்கிறாங்க வானதி. ஷோ இருக்கிற பிரச்சனையில இவ வேற அப்படின்னு சோழன்
தலைய கைக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு சலிப்பா நின்னுட்டு இருக்காரு. நான் போயிட்டேன்னா இங்க உனக்காக பேசுறதுக்கு ஆள் இருக்கா என்ன அப்படின்னு பாண்டி பிறந்ததுல இருந்து கையில ஏந்தி தாலாட்டி சீராட்டி பாத்துக்கிட்ட மாதிரி வானதி பில்டப் கொடுக்குறாங்க. சோ வானதி சொன்னா கேளு போங்கிறாரு பாண்டி. வா அப்படின்னு அவர் கைய பிடிக்க நான் போக மாட்டேன் பாண்டி அப்படின்னு கைய தட்டி விட போன்னு சொன்ன உடனே வாடி அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. முதல்ல கூட்டிட்டு போடா இவளை அப்படின்னு நடேசன் சொல்ல பாண்டி விடு பாண்டி அப்படின்னு வானதி கத்திக்கிட்டே போக விடாபடியா இழுத்துட்டு போறாரு பாண்டி. ச்சே சரியான வாயாடியா இருக்காவ தத் அப்படின்னு வந்து உட்கார்றாரு நடேசன். ச்சே நாம ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை தீக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, இங்க வேற பிரச்சனை தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிலா பாத்துட்டு இருக்காங்க. விடு பாண்டி விடு என்ன அப்படின்னு வானதி கைய உதற வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு வந்த பாண்டி தயவு செஞ்சு வீட்டுக்கு போ, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேங்கிறாரு. உனக்காக பேசுனேன் இல்ல, என்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளுறல நீ, இதை நான் மறக்கவே மாட்டேன் பாண்டி. வீடா இது, எவ்வளவு பொய் எவ்வளவு பித்தலாட்டம் அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க வீட்டுல இருக்க எல்லாருமே சங்கடமா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இவ்வளவு நாளா நீ எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல, ஒண்ணு மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ பாண்டி, யார் என்ன சொன்னாலும் நம்ம லவ் தான் ரியலே, சில பேர் கல்யாணமே பண்ணாலும் அது ஃபேக் கல்யாணம் அப்படின்னு தேவையில்லாம நிலாவை சீண்டிக்கிட்டு இருக்காங்க வானதி. வானதி பேசாம கிளம்பு வானதின்னு சொல்லிட்டு இருக்க, பொய்யா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜம்பு மாதிரி பேச்சு எல்லார்கிட்டையும் நம்ம தான் பாண்டி ஒரிஜினல் லவ்வர்ஸ், அவங்க லவ் பண்ணதா சொன்னதெல்லாம் ஃபேக்கு, கல்யாணம் பண்ணி வாழறதும் ஃபேக்கு, மொத்தமா ஃபேக்கு அப்படின்னு வானதி கத்திக்கிட்டு இருக்க. சொன்னா கேளு வானதி, கிளம்பு நீங்க இருந்து அப்படின்னு பாண்டி கத்திட்டு இருக்காரு. ஒரு பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க சோழன் கோவமா வெளியே வர்றாரு. எதுக்கு நீ இப்படி வாசல்ல இருந்து கத்திட்டு இருக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன், ஒழுங்கு மரியாதையா போயிடுங்கிறாரு சோழன். டேய் நீ உள்ளர போடா, நான் பேசிக்கிறேன்டான்னு சொல்ல சோழன் திரும்புறாரு. வானதி நீ போன்னு சொல்றேன் இல்லங்கிறாரு பாண்டி. என்ன அனுப்புறதுலயே எதுக்கு குறியா இருக்கிற நீ அப்படின்னு வானதி கத்த, போன்னு சொல்றேன்ல போங்கிறாரு அவரு. போறேன் உனக்காக பேசுற, என்ன விரட்டுறல, என்ன தேடி நீ வருவ, அப்ப நானும் இதே மாதிரி சொல்றேன் பாரு அப்படின்னு வானதி செருப்பு போட்டுட்டு கத்த. சொல்லு அவன் வரும்போது சொல்லு, இப்ப நீ கிளம்பு அப்படின்னு சோழன் சொல்ல. சி அப்படின்ட்டு போறாங்க வானதி. வந்துட்டா பஞ்சாயத்து பண்றதுக்கு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. வானதி விடுன்னு போயிட்டு இருக்காங்க. எல்லாம் தலையெழுத்து. ச்சே இவ வேற வாசல்ல நின்னு ஃபேக் மேரேஜ்னு கத்திக்கிட்டு இருக்கா. அடுத்த அக்கம் பக்கத்துல வந்து உங்க மேரேஜ் என்ன ஃபேக் மேரேஜான்னு கேட்கணும், அது ஒண்ணுதான் இன்னும் பாக்கி அப்படின்னு கத்திட்டு நெத்தியில தலை வச்சுட்டு நிக்கிறாரு சோழன். சோழன் நடுகால தலையில கைய வச்சுட்டு நிக்க. டேய் சோழா சத்தியமா இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. தெரியணும்னு உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும், வயசுல மூத்தவர் நீங்க, இதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு நிலா சொல்ல. என்ன செய்யறதுன்னு தெரியாம எல்லாரும் திகைச்சு போய் நிக்கிறாங்க. அந்த ராகவ் என்ன என் சொந்தக்காரனா இல்ல என் வீட்டுல ஒருத்தனா, நான் வேலை பாக்குற ஆபீஸ்ல அவன் எனக்கு பாஸ், அவ்வளவுதான் அப்படின்னு நிலா அழுத்தம் திருத்தமா பேசிட்டு இருக்க. தலையை குனிஞ்சு நிக்கிறாரு சேரன். கம்பெனில வேலை பாக்குற ஒரு ஸ்டாஃப பத்தி அவனுக்கு எந்த அளவுக்கு தெரியணுமோ அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும், எதுக்கு ஏன் கதையை மொத்தமா அவனுக்கு சொல்லணும் அப்படின்னு நிலா கேட்க. அப்படியே மெதுவா நிமிர்ந்து பாக்குறாரு சேரன். ஷோ அண்ணே தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றியன்னு என்ன பாக்குறாரு சோழன். அன்னைக்கு அவன் வீட்டுக்கு வந்தப்போ சோழனை யாருன்னு கேக்குறப்போ கசின்னு தானே சொன்னேன், மொத்த கதையும் சொல்லலையே. இப்ப அவன் என்கிட்ட சிங்க் பண்றான் வழியிறான்னு தெரிஞ்சதும் அவனை சமாளிக்கிறதுக்காக எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு வார்ன் பண்ணிட்டு வரேன், சைலண்டாவே மொத்த கதையும் உளறி வச்சுட்டு வந்திருக்கீங்களேன்னு அப்படின்னு நிலா பல்ல கடிச்சிட்டு கத்துறாங்க. இல்லப்பா உங்ககிட்ட அவன் இப்படிலாம் நடந்துகிட்டது எனக்கு எதுவும் தெரியாது இல்லப்பா அப்படின்னு சேரன் சொல்ல. தெரியாதுன்னா வாயை மூடிட்டு வர வேண்டியது தானே, சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் உன்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றான், என்ன ஏதுன்னு யோசிக்க மாட்டியா, கேட்க மாட்டியா, நிலாவை பத்தி என்ன பத்தி எதுக்கு அவன் கேட்கணும், அதுல உனக்கு சந்தேகம் வரல, ஏதோ கடவுளே நேர்ல இறங்கி வந்து என்னன்னு கேட்ட மாதிரி மொத்தத்தையும் சொல்லிட்டு வந்திருக்க அப்படின்னு சோழன் கத்த. நிலா தவிப்போட சேரனையே பார்த்துட்டு இருக்காங்க. சேரனுக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னு தெரியல. எல்லாருமே அப்படியே வருத்தமும் வேதனையுமா நின்று இருக்காங்க. மெதுவா அவர் திரும்பி நிலான்னு கூப்பிட. போதுன்னு உங்களால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அவன் கேட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாம அவமானப்பட்டு வந்து நிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நிலா கத்த. இல்லப்பா இது அப்படின்னு ஏதோ சொல்ல வர, ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு நிறுத்துங்கன்ற மாதிரி கையை காட்டுற நிலா வேகமா ரூம்குள்ள போறாங்க. நிலான்னு கூப்பிட்டு இருக்காரு அவரு. ரூம்குள்ள வந்த நிலா படார்னு கதவை அரைச்சு சாத்துறாங்க. எல்லாரும் எதுவுமே சொல்ல முடியாம தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்க. நிலா ரூம்குள்ள வந்து கட்டில உட்காடுறாங்க. சோழன் நெத்தியில கை வச்சுட்டு நிக்க. டேய் சோழன்னு கூப்பிடுறாரு. பட்டன்னு தட்டி விடுறாரு. அண்ணே விடுனே, பேசாதண்ணே, நீ உனக்கு சத்தியமா அறிவே இல்லைன்னு, நிலாவை கஷ்டப்படுத்தாத, அவ நல்ல பொண்ணுன்னு, அவளுக்காக எப்பவும் நீ பேசுவ, இன்னைக்கு அவளுக்கு எல்லா கஷ்டத்தையும் நீ தானே கொடுத்துருக்குற அப்படின்னு சோழன் சொல்ல. சோழா இல்லடா நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லடா அப்படின்னு அவர் தோல்ல கைய வைக்க வர படார்னு தட்டி விட்டுட்டு, அண்ணே தயவு செய்து என்கிட்ட வராதுண்ணே, தள்ளி போயிடுனே, போனேன் முதல்ல, சே போனேன்
அப்படிங்கிற சோழன் கேவலமா அவரை கையை நீட்டி சொல்லிட்டு போக சேரன் அப்படியே தவிப்பும் திகைப்புமா நிக்கிறாரு. பின்கட்டுக்கு வர்ற சோழன் அப்படியே நெத்தியில கைய கொடுத்துக்கிட்டு இந்த நூடுல்ஸ் ஆகி உட்கார்ந்து இருக்காரு. உள்ளர நிலா அழுகையும் தவிப்புமா உட்கார்ந்து இருக்காங்க. ச்சே, ரொம்ப முட்டாள், நானு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நொந்த நூடுல்ஸ் ஆக்கி நிக்கிறாரு சேரன். இதுக்கு என்னதான் தீர்வு? இனி நிலா வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த வீட்டுல இருப்பாங்களா இல்ல வெளியே போயிடுவாங்களா? இப்ப வானதிக்கு வேற உண்மை தெரிஞ்சிருச்சு. அது ஏற்கனவே ஓட்ட வாயி ஊருக்கு இல்ல உலகத்துக்கே சொல்லிடுவாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லாரும் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.